ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. நம்பிகேசரி பார்கவி அம்மா பகவான் கண்ணன் மீது ஆழ்ந்த பக்தி பூண்டவர். ஒரு நாள் அவருடைய கனவில் பகவான் தோன்றி, என்னை நீ தகிக்கச் செய்கிறாய், என்னால் சூடு தாங்க முடியவில்லை என்று சொன்னார். பகவான் இப்படி கூறியதன் பொருள் பார்கவிக்கு புரியவில்லை. 2 நாட்கள் சென்றன. பார்கவி அம்மாவை தரிசிக்க ஆசிரமத்திற்கு வந்தார். கிருஷ்ணபாவ தரிசனத்தின் போது அவர் அம்மாவை தரிசித்தார். அப்போது அம்மா, மகளே, என்னை நீ அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டாய், என்னால் சூடு தாங்க முடியவில்லை என்று சொன்னார். பகவான் கனவில் கூறியதையே இப்போது அம்மாவும் கூறியது கேட்ட பார்கவி வியப்புற்றாள். அம்மா கூறியதை கேட்டதும் பார்கவிக்கு திடீரென்று தான் நீண்ட காலமாக பூஜித்து வந்த பகவானின் திருவுருவப் படத்தை இப்போது அலமாரியில் வைத்து பூட்டியிருப்பது நினைவுக்கு வந்தது. பார்கவி பல நாட்களுக்கு முன்பு தனது மகள் வீட்டிற்கு சென்று சிறிது காலம் தங்கினார். அப்படி போவதற்கு முன்பு தான் பூஜித்து வரும் பகவானின் படம் தூசியடைந்து பூச்சிகளால் தாக்கப்படாமல் இருப்பதற்காக அதை அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டு சென்றார். திரும்பி வந்த பிறகு அதை எடுத்து வெளியில் வைக்க மறந்து விட்டார். இது நினைவுக்கு வந்ததும் உணர்ச்சி வசப்பட்ட பார்கவி கண்ணீர் மல்க கிருஷ்ணராக நின்று கொண்டிருந்த அம்மாவிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார். இந்த நிகழ்ச்சியால் பார்கவிக்கு தனது இஷ்டமூர்த்தியான பகவான் கண்ணனுக்கும் அம்மாவுக்கும் இடையே வேற்றுமை எதுவும் இல்லை என்பது உறுதியாயிற்று. குழந்தைகளுடன் விளையாடுவதில் அம்மாவுக்கு விருப்பம் அதிகம். அவர்களோடு விளையாடும் போது அம்மாவும் குழந்தையாக மாறிவிடுவார். அம்மா குழந்தைகளை நேசித்தது போலவே குழந்தைகளும் அம்மாவை நேசித்தனர். அந்த மாதிரி அம்மாவை நேசித்த குழந்தைகளுள் சியாமாவும் ஒருத்தி. அவள் சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வந்தாள். ஒரு நாள் அவளுக்கு கடுமையான சுவாச கோளாறு ஏற்பட்டது. அவளுடைய பாட்டி அவளை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார். அவளை பரிசோதித்த மருத்துவர் அவள் இறந்து விட்டதாக வருத்தத்துடன் தெரிவித்தார். இதை கேட்ட பாட்டி துக்கம் தாங்காமல் வாய்விட்டு அழுதவாறு இறந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தார். வந்தவர் நேரே கோயிலுக்குள்ளே சென்று அம்மா பாவதரிசனத்தின் போது அமரும் பீடத்தின் மீது குழந்தையின் உடலை வைத்துவிட்டு பிரார்த்திக்க ஆரம்பித்தார். அப்போது அம்மா ஒரு பக்தரின் வீட்டில் பஜனை பாடி கொண்டிருந்தார். பாட்டியின் பிரார்த்தனையை உள்ளுணர்வால் அறிந்த அம்மா பஜனையை பாதியில் நிறுத்திவிட்டு வேகமாக எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அம்மா வந்த போதும் பாட்டி மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். குழந்தையின் உடல் பீடத்தில் இருந்தது. அம்மாவை கண்ட பாட்டி, அம்மா, இந்த குழந்தை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். அம்மா தரையில் அமர்ந்து குழந்தையின் உடலை எடுத்து மடிமீது வைத்துக்கொண்டு வெகு நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். குழந்தை மெல்ல விழிகளை திறந்தது. படிப்படியாக கை கால்கள் அசைந்தன. குழந்தை பிழைத்துவிட்டது. பாட்டியின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. கண்களில் கண்ணீர் பெருக அவர் அம்மாவை தழுவிக்கொண்டார்.